பாம்பன் சாமிகள் தபோவனத்தின் தலைவராக இருந்தார். அந்த தபோவனம் வளர்ச்சிக்காக மிகுந்த ஆசைப்பட்டார். பல பணிகள் நடைபெற வேண்டும், சில பணிகள் அவர் செய்தார், பல பணிகள் நடத்த வேண்டும், நடைபெற வேண்டும் என்று விருப்பப்பட்டார். அவர் பல திட்டங்கள் வைத்திருந்தார். அதற்குள் அவர் மறைந்து விட்டார். அவர் மறைந்து விட்டார் என்று சொல்ல நான் விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் பொதுவாக மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர் கடைசியாக நம்ம உடம்புக்கு விழா நடைபெற்ற போது அவர் வந்து கலந்து கொண்ட போது எல்லா பணிகளும் நீ நடக்கும், நீ கவலைப்படாது, தைரியமா இருக்குன்னு சொன்னாரு. அது சொன்ன மறுவாரத்தில் அவர் வந்து மறைந்துட்டாரு. அது என்ன, உடல்நல நோய் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, மருத்துவமனையில் போய் படுக்கல. அகத்தில் அருணகிரிநாதர்கிட்டையும் பாமன் சாமிகிட்டையும் பழனி ஆண்டு தரிசனம் பண்ணிட்டு வந்த உடனே அவர் இயற்கையான முறையில் அவர் போய் சேர்ந்தார். அது வந்து விழாக்கே கிடைக்காது அந்த பெரும் பாக்கியத்தை. நான் முதல்ல வந்து வரவேற்பு நிகழ்த்துறதுக்கு முன்னாடி ஏதாவது நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். 2 நிமிடங்கள் அவருக்காக மௌனம் சொல்லிட்டு